நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட இந்த இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்றத மிக தெளிவாக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த வகையில் லீகல் பாசிபிலிட்டிஸ் இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அதை ஹைகோர்ட்டு எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் தான் விசாரித்து முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதனால் ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அதனால் இரட்டை இலை சின்னம் சட்ட விதிப்படி எங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நாங்கள் தேர்தல் கமிஷனில் மனு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் பெறலாம், அதற்கு கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத சொன்னோம். அவ்வளவு. இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட இந்த இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்றத மிக தெளிவாக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த வகையில் லீகல் பாசிபிலிட்டிஸ் இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அதை ஹைகோர்ட்டு எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் தான் விசாரித்து முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதனால் ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அதனால் இரட்டை இலை சின்னம் சட்ட விதிப்படி எங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நாங்கள் தேர்தல் கமிஷனில் மனு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் பெறலாம், அதற்கு கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத சொன்னோம். அவ்வளவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.